ஹாய் கைஸ், நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லேயே பிடிக்காத காய் இந்த பாகற்காய் மட்டும்தான். அதை எப்படி குழம்பு வைக்கணும்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றணும், பாகற்காவை வெட்டி வச்சு உள்ளே நல்லா போட்டு வதக்கிக்கிடணும் கைஸ். ரவுண்டாக வெட்டணும். பாகற்காய் நல்லா காஃபி கலரில் வந்தோடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். பாகற்காய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கைஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். தேவையான அளவு வெங்காயத்தை வெட்டி உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். வெங்காயம் நல்ல லைட் காஃபி நேரத்தில் வந்த உடனே பூண்டு போடணும் கைஸ். தேவையான அளவு பூண்டு போட்டுக்கிடணும். தக்காளி வெட்டி வச்சு தக்காளியை போட்டுக்கிடணும். நல்லா மசி அளவுக்கு வதக்கிக்கணும். தேங்காய், சீரகம், உள்ளிலாம் அரைச்சி வச்சதை உள்ளே தட்டிக்கிடணும் கைஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடணும். கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை உள்ளே ஊற்றிக்கிடணும் கைஸ். புளி தண்ணி கொஞ்சம் நல்லா நச்சுண்டு சேர்த்தா தான் பாகற்காய் கசப்பு தன்மை இருக்காது. நல்லா கொதிக்கு கைஸ். பாகற்காவை உள்ளே போட வேண்டியதான். நீங்களும் வீட்டில் இதேமாரி பாகற்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த பாகற்காய் ரொம்ப பிடிச்சிருந்து. கடைசியாக தாளிசம் பண்ணி உள்ளே ஊற்ற வேண்டியதான்.